வணக்கம் நண்பர்களே. நம்ம எம்டி கேஸ் என்னதான் ஆச்சு? பெயில் கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிருந்தா கண்டிப்பாக எல்லோரும் வெளியில் சொல்லியிருப்பாங்க. கிடைக்கலங்க தான் யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சு கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 174வது கேஸாக வந்து போட்டிருந்துருக்காங்க. 174வது கேஸுங்கிறப்ப கிட்டத்தட்ட சாயங்காலம் விசாரணைக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். 140லேருந்தே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். 6:50க்கு தான் வந்து கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு. 6:50க்கு விசாரணைக்கு வந்து ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளேயே விசாரணை முடிஞ்சு அடுத்த கேஸுக்கு போயிடுச்சு. என்னடா அதுக்குள்ளே விசாரணை முடிஞ்சிருச்சா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். கோர்ட்டில் வந்து பெயில் கேஸ் விசாரணைன்னு சொல்லி முன் வச்சப்ப, அதாவது சக்தியானந்தன் சார் தரப்பில் வக்கீல்கள் வந்து பெயில் கேட்டு கோர்ட்டில் முன் வச்சப்ப வாதாடினப்ப திடீர்னு ஒரு 3 வக்கீல் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு எங்கள் தரப்புலேருந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அந்த 3 வக்கீல்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 பேர் கேஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த 15 பேர்த்தில் 3 பேர்த்தோட வக்கீல் தான் அவங்க இந்த மாதிரி கேட்டால் கண்டிப்பாக வந்து கோர்ட் தரப்புலேருந்து அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் என்ன இப்போ சொல்கிறீங்க, ஏன் முன்னாடியே நீங்கள் பெட்டிஷன் போட்டு இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்கவே, அவங்க தான் நமக்கு தீமை செய்யணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப்பு சுற்றிட்டு இருக்க குரூப்லேருந்து வந்தவங்க தானே, அதனால் பிளான் பண்ணி தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பச்சையாக ஒரு பொய் புளியிருக்காங்க. என்னென்னா, கேஸு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வரும்னே எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பொய் புளியிருக்காங்க. அதை வந்து ஜட்ஜு வந்து அது வந்து அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறதுனால அவங்க எதுவும் சொல்ல முடியாது. சரின்னு சொல்ல போகிற நேரத்தில் நம்ம தரப்பு வக்கீல்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் யோசித்து, வேண்டாங்க மேடம், நாங்கள் வந்து ஜாமீன் கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், ஜாமீன் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நடக்கிறப்ப தான் இந்த 3 வக்கீல்கள் எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி நாங்கள் குறுக்கீடு பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க கேட்ட பெட்டிஷன் போட முடியாது. அது அந்த 3 பேர் வந்து பெட்டிஷன் போட்டு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, வாதாடுறோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பண்ண முடியாது. அதனால் இந்த கேஸை இவங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இல்லைன்னு வைங்களேன், இவங்க வித்ட்ரா பண்ணாமல் இந்த ஜாமீன் கேஸை வந்து ஓகே அவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா இது அப்படியே வளன்னு இழுத்துட்டு போகும். 2 மாதம் கூட ஆகும். அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு போனால் கண்டிப்பாக வந்து இவங்க இந்த மாதிரிலாம் வந்து வக்கீல்கள் வந்து குறுக்கீடு பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேறு ஏதாவது மூவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கேஸை அதாவது ஜாமீன் கேஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்னா, கண்டிப்பாக வந்து நம்ம எம்டி வந்து தவறு செஞ்சு, அதாவது நமக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து ரூமரை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உள்ளே இருக்காருன்னு. யாராவது வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜெயிலில் போய் உட்காந்துட்ருப்பாங்களா? அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் கம்பெனியை நிர்வகிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி போயிட்டு ஜெயிலில் உட்காந்துட்ருக்கணும்னு ஆசைப்படுவாரா? எல்லாம் நம்மளே யோசித்து பார்க்கணும். இப்போ கூட தான் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கமெண்ட்டில் போடுறாங்க. ஆனால் அடுத்த நாளே அது பொய்யாக வருது. அப்போ வந்து நான் போய் அவங்கள கேள்வி கேட்குறதில்ல. எதனாலன்னா வந்து நெகட்டிவை வந்து நான் என்றைக்குமே கண்டுக்க மாட்டேன். எனக்கு பண கஷ்டம் வந்து பல மடங்கு இருக்குது. ஆனால் வந்து எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி இருக்க நிறைய கஷ்டப்படுறவங்க வந்து இதை கேட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான அந்த நிலவரம் வந்து ஒரு இடத்துல மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, ஒரு 100 பேர் சொன்னால் தான் வந்து அது பரவும். உண்மையை வந்து இந்த காலகட்டத்தில் உண்மையை 100 பேர் சொன்னால் தான் பரவுது. பொய்களை ஒருத்தர் சொன்னாலே பரவுது. உண்மையை 100 பேர் சொன்னால் தான் பரவுது. அந்த அளவுக்கு இருக்குது காலகட்டம். அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கும். அதை வந்து கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் சதி பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதுக்கும் வந்து இனிமேல் வக்கீல் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு செக் வச்சு அதை முறியடித்து எம்டி சாரை வெளியில் கொண்டு வருவாங்க. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க.
நம்ம பண கஷ்டம் சமாளிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் வேறு வழியே இல்லை. நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வெயிட் பண்ணி பார்க்குறது தான். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.